இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க செல்வ செழிப்போடு இருந்தாலும் வருமானம் ஒன்று வந்துச்சுன்னா அடுத்த கணமே செலவு செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். இவங்கள தவிர வேறு யாருமே இந்த அளவுக்கு உபசரிக்க முடியாது. ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள அப்படி கவனிப்பாங்க. நல்ல ஒரு சரளமாக பேசும் திறன் உடையவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசியே மற்றவங்கள மயக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க. எவ்வளோ சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் வரவுக்கு மீறி இவங்க செலவு செய்வாங்க. எவ்வளோ திட்டம் தீட்டினாலுமே வரவு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதற்கு அதிகமாகவே செலவு செய்யக்கூடிய ஒரு பழக்கமுள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. என்ன ஒன்று, தனக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள டக்குன்னு மன்னிச்சிடுவாங்க. சரி விடு, போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. கவிதை, இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவிக்காக அதிகம் யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப தன்னடக்கமானவங்க. எல்லாருக்கிட்டையுமே ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக சகஜமாக பழகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இரக்க சுபாவம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். வெகு சீக்கிரமே எல்லாருக்கிட்டையும் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. தர்ம குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப தைரியசாலிங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க, மற்றவங்ககிட்ட பேசியே ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களை அவ்வளோ சீக்கிரம் பேசி ஜெயிக்கவே முடியாது. பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். டக்குன்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். வாயை கொடுத்து வம்பள மாட்டுக்கிறதுனா இந்த மீனராசி என்பர்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்களே போய் இன்வால்வ் ஆகி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ரொம்ப மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப கௌரவமாகவும் மற்றவங்ககிட்ட பிரியமுள்ளவராகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. கலை விஞ்ஞானத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். வேலையில் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ கரெக்டாக செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு குற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப சுகபோகமாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், தற்புகழ்ச்சி அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சமமாக பார்க்கக்கூடிய மனம் கொண்டவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நாங்கள் சொன்ன குணாதிசயம் மீனராசி என்பவர்கிட்ட எது பொருந்தி போகுது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் கரெக்டாக பொருந்தாது. நாங்கள் சொல்கிறது பொதுவான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கிரக பலன்கள் மாறும். ஆனால் நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் கூட எந்த ஒரு விஷயம் பொருந்தி போகுது, அனைத்துமே பொருந்தி போகுதுன்னா அனைத்தும் உண்மைன்னு சொல்லுங்கள். அல்லது இதுதான் எங்களுக்கு பொருந்தி போகுதுன்னா அதை மட்டும் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணர் ருணர் ரோகஸ்தானத்தில் சூரியன் கேது, சப்தம கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அயனசயன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கிரக நிலைகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். செவ்வாய் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இடமாற்றம், எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சரி பண்ண முடியும். இரவு நேரம் ரொம்ப நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது.
தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவான லாபம் கிடைக்கும். ஆனாலும் தொழிலில் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக இந்த காலகட்டத்தில் வேலை செய்வீங்க. கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. செலவு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா தான் போதுமான ஆதாயத்தை பெற முடியும். இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு மன வருத்தம், உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதை வாங்கவும் செய்வீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விருந்தினர்களுடைய வருகை இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, பயணங்கள்லாம் ஏதாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். அதே மாதிரி உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக இந்த மீனராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வெளிநாடு, வெளியூருக்கு செல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கணும். பொறுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக உங்களால் வர முடியும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். செல்வ செழிப்பு, நீண்ட நாளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதிகாரம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி அனுகூலம் இல்லாத இருக்குது அப்படின்னா தவறான முறையில் செல்வம் கரையக்கூடிய வாய்ப்பு, சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த ஆவணி மாதம் எண்டு வரையிலுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்களால் ஏதாவது இடர்பாடுகள் வரும். வரவேண்டிய செலவு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். வரவுக்கு மீறி செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. தகுந்த நபர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது. பாரம்பரிய சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அல்லது சுபகாரியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாவது அமையும். சகோதர சகோதரிகளால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு இணக்கத்தை பார்க்கலாம். சந்தோஷமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி என்பர்கள் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ மஞ்சள் நிற மலர்களோ சாற்றி வழிபட்டுடுவாங்க. அர்ச்சனை செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது.
குரு வழிபாட்டையும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.